ஹாய் ஆல். இன்னைக்கு இங்கிலீஷ் கிராமரில் சென்டென்ஸ் பேட்டர்ன் பற்றி பார்க்கலாம். நம்ம ஒரு சென்டென்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா அந்த சென்டென்ஸில் வந்து சப்ஜெக்ட் இருக்கும், வேர்ப் இருக்கும், ஆப்ஜெக்ட் இருக்கும், அட்ஜெக்ட் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஸோ நம்ம இப்போ ஒன் பை ஒன்னாக என்னென்ன அந்த சென்டென்ஸில் என்னென்ன டைப்ஸ் என்னென்ன பேட்டர்ன் என்னென்ன இருக்குன்றதை வந்து நம்ம பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு வந்து சப்ஜெக்ட்னா யார் வந்து ஒரு ஆக்ஷன் செய்கிறாங்களோ அந்த சென்டென்ஸில் ஒரு ஆக்ஷன் பெர்ஃபார்மர் யாரோ அவங்க தான் சப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க. இதில் எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா த டாக் ரேன், ராம் ரோட் எ லெட்டர் அப்படின்றப்ப அந்த ரேனுன்ற ஆக்ஷனை செஞ்சது வந்து டாக். ஸோ டாக் தான் சப்ஜெக்ட். அதே மாதிரி ரோட் ரைட்டிங் எ லெட்டர், அந்த எழுதினவர் வந்து ராம். ஸோ ராம்ன்றவர் தான் வந்து சப்ஜெக்ட். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேர்ப் வந்து நம்ம கொஞ்சம் ஈஸி தான். என்னென்னா ஆக்ஷன், என்ன ஆக்ஷன் அந்த சென்டென்ஸில் என்ன ஒரு ஆக்ஷன் அந்த சப்ஜெக்ட் செய்யுதோ அதுதான் வந்து வேர்புன்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து த டாக் ரேனில் ரேனுன்றது வந்து ஒரு ஆக்ஷன், ஸோ அதுதான் வேர்பு. அதே மாதிரி ரோட்டுன்றது ஒரு ஆக்ஷனு. ஸோ ராம் ரோட் லெட்டரில் ரோட்டுன்றது தான் வந்து வேர்பு. சப்ஜெக்ட் வேர்ப் அது ரெண்டுமே வந்து நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், அதில் எந்த இஷ்யூஸும் இருக்காது. இப்போது அடுத்து வந்து காம்ப்ளிமெண்ட்டு, அட்ஜங்க்ட்டு, டைரக்ட் ஆப்ஜெக்ட், இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், அதில் தான் வந்து கொஞ்சம் நம்ம வந்து யோசித்து எழுதுகிற மாதிரி இருக்கும். காம்ப்ளிமெண்ட்னா ஒரு சப்ஜெக்டை டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி இல்லைனா அதை ரீநேம் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அது வந்து காம்ப்ளிமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஷீ இஸ் அ டாக்டர். இதில் வந்து ஷீன்றது வந்து நமக்கு தெரியும் சப்ஜெக்ட். இதில் இஸ்ன்றது வந்து ஒரு பி வேர்ப். ஸோ பி வேர்ப்னா இஸ், வாஸ், ஆம், வேர், அதெல்லாம் வந்து பி வேர்ப். ஸோ அந்த பி வேர்புக்கு அப்புறம் வந்தாவே வந்து அது என்னென்னா காம்ப்ளிமெண்ட். அதாவது நம்ம என்ன சொல்லுவோம்னா சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து ஷீ இஸ் அ டாக்டர்ன்றது வந்து எஸ்விசி அந்த சென்டென்ஸ் பேட்டர்ன் வரும். ஸோ ஷீ வாஸ் அ சிங்கர், ஐ எம் அ டான்சர், அந்த மாதிரி தே ஆர் டான்சர்ஸ், அந்த மாதிரி இது வந்தாலுமே வந்து என்னன்னு சொல்லணும்னா நம்ம வந்து காம்ப்ளிமெண்ட்டுன்னு சொல்லணும். அந்த இஸ்ஸோ ஆமோ ஆரோன்றது வந்து பி வேர்ப், அதனால அதை வந்து வீன்னு போட்டுட்டு அதுக்கடுத்து வர்றது வந்து காம்ப்ளிமெண்ட்டுன்னு போடணும். இந்த காம்ப்ளிமெண்ட்டை யூஸ் பண்ணி ரெண்டு டைப்பாக வரும். எஸ்விசி ஒன்று வரும், எஸ்விஓசி வரும். ஓசினா ஒரு ஆப்ஜெக்டை வந்து டிஸ்கிரைப் பண்ணுறது. யூஸ்வலாகவே வந்து நமக்கு தெரியும் ஆப்ஜெக்ட்ன்றது வந்து சப்ஜெக்ட் என்ன பண்ணுதுன்ற ஆக்ஷனை பற்றி சொல்கிறது தான் வந்து ஆப்ஜெக்டாக இருக்கும். இப்போது இதில் வந்து ஆப்ஜெக்ட்ன்றது வந்து தே நேம்டு த பேபி ஜான்னு இருக்குது. இதில் வந்து தே வந்து சப்ஜெக்டு, நேம்டு வந்து வேர்பு, பேபி வந்து ஆப்ஜெக்ட். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் வந்து என்ன ஆகுதுன்னா சப்ஜெக்டோட ரிலேட்டடில் இல்லை. ஜான்ன்ற ஜான் வந்து பேபியை தான் ரெப்ரசன்ட் பண்ணுது, தே கிடையாது. சப்ஜெக்ட் இந்த ஜான்ன்ற வேர்டு வந்து தேக்கு ரிலேட்டட் இல்லை, தே நேம்டு த பேபி ஜான். ஸோ அந்த பேபியோட ரிலேட் ஆகிருக்கு. இது வந்து இந்த மாதிரி வந்தால் ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட்டுன்னு சொல்லுவோம். அதாவது ஆப்ஜெக்டை வந்து டிஸ்கிரைப் பண்ணுறது இல்லைனா அதை வந்து ரீநேம் பண்ணுறது. தே நேம்டு த பேபி, இந்த ஆப்ஜெக்ட் டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி வர்ற வேர்டு வந்து என்னன்னு சொல்லுவோம்னா எஸ்விஓசின்னு சொல்லுவோம். தே நேம்டு பேபி ஜான் மாதிரி தே எலெக்டட் ஹிம் பிரசிடென்ட், அந்த மாதிரி அவனை வந்து பிரசிடென்ட் ஆக்குனாங்கன்ற அந்த ஆப்ஜெக்ட்ன்றது வந்து டிஸ்கிரைப் பண்ணுறத மாதிரி வர்றது எல்லாமே வந்து என்னன்னு சொல்லுவோம்னா எஸ்விஓசி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆப்ஜெக்ட்டு. நம்ம ஆப்ஜெக்ட்ன்றது வந்து சப்ஜெக்ட் கிட்ட இருந்து ஆக்ஷனை ரிசீவ் பண்ணுறது. இப்போ சப்ஜெக்ட் ராம் ரோட் எ லெட்டர், ராம் வந்து சப்ஜெக்டு, அவர் எழுதினாரு, அது வந்து ஒரு ஆக்ஷனு. என்ன எழுதினாரு அந்த ஆக்ஷனில் இருந்து நமக்கு என்ன கிடைக்குது அதுதான் வந்து ஆப்ஜெக்ட். ரிசீவ்ஸ் தி ஆக்ஷன் ஃப்ரம் த சப்ஜெக்ட் தான் வந்து ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம். ஸோ இங்கே வந்து லெட்டர் தான் வந்து நம்ம வந்து ஆப்ஜெக்ட்னு சொல்கிறோம். ஸோ ஆப்ஜெக்டே வந்து நமக்கு ரெண்டு வகையாக இருக்கும், டைரக்ட் ஆப்ஜெக்ட், இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஸோ டைரக்ட் ஆப்ஜெக்ட்னா வாட் அப்படின்ற கொஷினுக்கு ஆன்சர் பண்ணுச்சுன்னா அது வந்து டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஒரு சென்டென்ஸில் ஹூம்ன்ற கொஷினுக்கு வந்து ஆன்சர் பண்ணுச்சுன்னா அது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். இப்போ நார்மலாகவே வந்து ராம் ரோட் எ லெட்டரில்
லெட்டர்ன்றது வந்து டைரக்ட் ஆப்ஜெக்ட். அதில் வந்து ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் தான் இருக்குது. லெட்டர்ன்ற ஒரே ஆப்ஜெக்டில் இருக்கிறதுனால நம்ம வந்து எஸ்பி ஓன் மட்டும் போடுறோம். ஆனால் இப்போ இந்த சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா மை ஃபாதர் கேவ் மீ எ பென் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆப்ஜெக்ட் இருக்குது. மீயும் ஒரு ஆப்ஜெக்ட் எஸ், மை ஃபாதர் எஸ் வந்துடும், கேவ் வந்து வி வந்துடும், மீ வந்து ஒரு ஆப்ஜெக்ட், அ பென் வந்து ஒரு ஆப்ஜெக்ட். ஸோ இதில் வந்து வாட்ன்ற கொஷினுக்கு ஆன்சர் பண்ணுறது தான் டைரக்ட் ஆப்ஜெக்ட். டு ஹூம்ன்ற கொஷினுக்கு ஆன்சர் பண்ணுறது தான் வந்து இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க. இதுவாக சொல்லணும்னா இப்போ ஆப்ஜெக்ட்னா என்ன, ஒரு பொருள். ஸோ டைரக்டாக எது வந்து ஒரு திங் வாட்ன்றதுக்கு ரிலேட் பண்ணுறது, பென்னு, புக்கு, காரு, அந்த மாதிரி ஒரு திங்கை ரெப்ரசன்ட் பண்ணுதோ அதுதான் வந்து டைரக்ட் ஆப்ஜெக்ட். அதே ஒரு பர்சன் மாதிரி மீ, யூ அந்த மாதிரி சொல்கிறது எல்லாமே வந்து என்னன்னு வந்துடும்னா டு ஹூம் என்ற கொஷினுக்கு ஆன்சர் பண்ணுறது மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து என்னன்னு வந்துடணும்னா இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்னு நம்ம வந்து எழுதணும். நெக்ஸ்ட் வந்து அட்ஜங்க்ட். ஸோ அட்ஜங்க்ட்ன்றது வந்து ஒரு குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் அந்த வேர்புக்கு அப்புறம் எழுதுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து ஹவு, வென், வை, வேர் அதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணுச்சுன்னா அது வந்து அட்ஜங்க்ட்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹி வென்ட் டு ஸ்கூல் எஸ்டர்டே. டு ஸ்கூல்னா வேர் எங்கே போனான் அப்படின்னு அந்த வேர்பை வந்து அவன் எங்கே போனான், எப்போ போனான் அப்படின்ற கொஷனுக்கு எப்படி போனான், பை கார்னு கொடுத்தாலும் அதுவும் ஒரு அட்ஜங்க்டா. அந்த மாதிரி ஏன் போனான், டு ஸ்டடி, ஹி வென்ட் டு ஸ்கூல் எஸ்டர்டே பை கார் டு ஸ்டடி அந்த மாதிரி போட்டிருந்தா அது வந்து எஸ்வி ஏஏஏன்னு போடணும். ஸோ ஹவு, வென், வை, வேர் அது எல்லாத்துக்குமே வந்து ஆன்சர் பண்ணுறது வந்து என்னன்னு சொல்லுவோம்னா நம்ம வந்து அட்ஜங்க்ட்னு சொல்லுவோம். ஸோ நம்ம வந்து ஒரு பேசிக்கான சம் எக்ஸாம்பிள்ஸ் இந்த பேட்டர்னில் என்னென்ன எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, சில பேசிக்கான பேட்டர்னு அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்க்கலாம். எஸ்வி அப்படின்றது ஒரு பேசிக்கானது, சப்ஜெக்ட் வேர்பு மட்டும்தான் இருக்கும். பேர்ட்ஸ் ஃப்ளை, பீப்புள் வாக் அது வந்து என்னென்னா எஸ்வின்னு சொல்லுவோம். அதே மை ஹவுஸ் இஸ் தேர், த டாக்டர் இஸ் இன். ஸோ உள்ளே இருக்காரு, எங்கே இருக்குது அந்த மாதிரி கொஷினுக்கு ஹவு, வென், வேர் அதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணால் உடனே வந்து என்னென்னு போட்டுடணும், அட்ஜங்க்ட்னு போட்டுடணும். அடுத்து வந்து எஸ்விசி. எஸ்விசியில் ஹிஸ் ஃபேஸ் இஸ் அட்ராக்டிவ் அப்படின்னு இருக்கு. ஸோ இதில் வந்து என்னென்னா இஸ்ன்ற பி வேர்ப் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் வர்றதுனால அது வந்து என்னென்னு போடணும், காம்ப்ளிமெண்ட் எஸ்விசின்னு போடணும். அதே மாதிரி ஷீ லுக்டு ஆங்க்ரி. ஸோ இதில் வந்து ஷீ லுக்குடுன்றது வந்து ஒரு ஷீ லுக்குடு எஸ்வின்னு எடுத்துக்கோம். இப்போது காம்ப்ளிமெண்ட் ஆங்க்ரின்றதை ஆட் பண்ணுறதுனால நமக்கு வந்து அந்த மீனிங்கே வந்து டிஃப்ரெண்ட்டாக மாறுது. ஸோ அந்த மாதிரி லுக் இடி மோஸ்ட்லி இடின்ற வேர்டுக்கு அப்புறம் வர்றது வந்து காம்ப்ளிமெண்ட்டாக தான் இருக்கும். அதாவது ஒரு சப்ஜெக்டு வேர்பில் இடின்னு வந்துட்டு அடுத்து வர்றது வந்து காம்ப்ளிமெண்ட்டாக தான் இருக்கும். லுக்குடு அந்த மாதிரி டேர்ம்ஸ் எல்லாமே வந்து என்னென்னா எஸ்விசின்னு போடணும். நெக்ஸ்ட் வந்து அடுத்து எஸ்விஓ. எஸ்விஓனா சப்ஜெக்ட் வேர்பு ஆப்ஜெக்ட். இது வந்து நார்மலாக இருக்கிற எல்லா சென்டென்ஸ்லேயே வந்து என்ன இருக்கும்னா சப்ஜெக்ட் இருக்கும், வேர்பு இருக்கும், ஆப்ஜெக்ட் இருக்கும். they closed the shop, we have forgotten our duty இதெல்லாம் வந்து எஸ்விஓன்னு சொல்கிறோம். அடுத்து வந்து எஸ்விஓஏ பார்க்கலாம். எஸ்விஓஏன்னா நம்ம சொன்ன மாதிரி அட்ஜங்க்ட் எப்போ வரும்னா ஹவு, வென், வேர் அந்த ஆப்ஜெக்ட் டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி இருக்கிறது வந்து அட்ஜங்க்ட்னு சொல்லுவோம். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா அந்த ப்ரிப்போசிஷன் அட்டு, ஆன், இன்னு அதெல்லாம் வந்தாவே வந்து அது அட்ஜங்க்டாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் அது மட்டும் செக் பண்ணிக்கோங்க. அந்த கொஷினுக்கு ஹவு, வென், வேர்க்கு ஆன்சர் பண்ணுதா, ப்ரிப்போசிஷன் இருக்கான்னு பார்த்துட்டு அது இருந்ததுனாவே அட்ஜங்க்ட்னு எழுதிடலாம். I left my keys where at home. So I subject, leftன்றது வந்து verb, my keys வந்து object, எங்கே விட்டாங்க at homeன்றது வந்து adjunct. அதே மாதிரி she put her bag on the table. ஸோ இதுலேயும் வந்து she subject, verb, put verb, bag வந்து her bag object, on the table. ஸோ அது வந்து adjunct. ஸோ adjunctனா மோஸ்ட்லி ப்ரிப்போசிஷனுக்கு அப்புறம் அந்த மாதிரி வர்ற ஃப்ரேஸ் வந்து adjunct நம்ம வந்து எழுதணும். அடுத்து எஸ்விஓசி. இது வந்து எஸ்விஓசி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் they elected her the leader of the group. they elected herன்றது வந்து ஒரு மீனிங் கொடுக்குது. the leader of the groupன்ற இப்போ they made her the champion அந்த மாதிரி
ஒரு என்ன சொல்கிறது சென்டென்ஸே மாற்றுற மாதிரி ஃப்ரேஸாக இருக்குது. ஆப்ஜெக்டை வந்து ஆப்ஜெக்டே வேறு மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணுற ஒரு வேர்டு இருந்ததுன்னா பின்னாடி வந்து அது வந்து என்னன்னு சொல்லுவோம்னா காம்ப்ளிமெண்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி they named him, they elected her, they made her, அந்த மாதிரி எல்லாம் வந்ததுனாவே வந்து அது வந்து எஸ்விஓசியாக தான் இருக்கும். அடுத்து வந்து எஸ்விஐஓடிஓ. ஸோ ஐஓடிஓ சொன்ன மாதிரி டைரக்ட் ஆப்ஜெக்ட் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஒரு சென்டென்ஸில் 2 ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது. 2 ஆப்ஜெக்டில் ஒரிஜினலாக திங்ஸு அதாவது வாட் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா டைரக்ட் ஆப்ஜெக்ட். டு ஹூம்ன்றதுக்கு ஆன்சர் பண்ணுறது வந்து இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஷீ சென்ட் மீ சம் ஃப்ளவர்ஸ். இதில் மீன்றது வந்து அது வந்து திங் கிடையாது இல்லையா, ஒரு மனுஷங்க ஒருத்தங்க. ஸோ டு ஹூம் யாருக்கு அமிச்சாங்க அப்படின்றப்ப ஷீ வந்து வேர்பு, ஷீ வந்து சப்ஜெக்ட், மீ வந்து சென்ட் வந்து வேர்பு, மீ வந்து இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஸோ மீ இன்டைரக்ட், பட் ஃப்ளவர்ஸ்ன்றது வந்து ஒரு டைரக்டான ஒரு பொருள் வாட்ன்றதுக்கு ஆன்சர் பண்ணுது. அதனால இது வந்து எஸ்விஐஓடிஓன்னு சொல்கிறோம். அடுத்து வந்து ஹிஸ் பிரதர் பாட் ஹிம் எ ஷர்ட். ஸோ பிரதர் வந்து ஹிஸ் பிரதர் வந்து சப்ஜெக்டு, பாட் வந்து வேர்பு, ஹிம்ன்றது வந்து டு ஹூம்ன்றதுக்கு ஆன்சர் பண்ணுது. அதனால வந்து அது ஒரு இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். அதே ஷர்ட்ன்றது தான் வந்து ஒரு டைரக்டான ஆப்ஜெக்ட். அதனால வந்து இது எஸ்விஐஓடியூ. ஸோ இது வந்து ஹிஸ் பிரதர் பாட் எ ஷர்ட்னா அது எஸ்விஓவா மாறிடும். இது ஹிம்ன்றது வர்றதுனால இது வந்து 2 ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கிறதுனால எஸ்விஐஓடிஓ அப்படின்னு எழுதுறோம்.